நல்ல நிகழ்வு மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அது சினிமாவால் தான் கண்டிப்பாக முடியும். எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு நல்லதை அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒரு சினிமாவில் ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றன. அதுதான் இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேருமே ரோட்டரி சங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அதுவும் என்னுடைய ரோட்டரி சங்கத்தில் நான் அசோசியேட் கவர்னராக சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பாண்டியன் சங்கத்தில் ரெண்டு பேருமே இணைந்து இந்த உறவுகள் இந்த ரோட்டரி மூலமாக மெய்ப்பிக்கப்படுகின்றன என்பது உண்மை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தனக்கு மீறிய சேவை, ஹீ ஹூ ப்ராஃபிட்ஸ் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட். சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்பது இந்த ரோட்டரியினுடைய தாரக மந்திரம். இப்பொழுது இந்த படத்தில் 3 முக்கிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி. குழந்தைகள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக அடிமையாகி அதனால் வாழ்க்கையை இழக்கிறார்கள், அது சொல்லப்பட்டிருக்கு. எது செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக வாழ்ந்து நல்ல நிலையை நோக்கி இந்த காலத்து சந்ததிகள் இருக்க வேண்டும் என்பது ரோட்டரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த படத்தில் குற்றம் புரிந்தவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிப்பார்கள் என்கிற ஒரு தாத்பரியமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு ரோட்டரி சங்கமாக இருக்கட்டும், ரோட்டரியினுடைய இன்டர்நேஷ்னல் அமைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை படம் மூலமாக சொல்லுவது இதுவே முதல் முறை. இந்த ஒரு முயற்சி ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பாக நாங்கள் ரஷ் பார்த்தப்போ ரோட்டரி கவர்னர் அவர்கள் இதை பார்த்தாங்க. இந்த படம் மிக நன்றாக வந்திருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமென்பாம். இந்த பாட்டை பார்த்தோம். கண்டிப்பாக இது தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய ஹிட் பாடலாக எல்லோருடைய காதுகளிலும் ரீங்காரம் வரக்கூடிய பாடலாக இது இருக்கும் என்பதை நான் கண்டிப்பாக சொல்லிக்கொள்கிறேன். எப்பொழுது அதை உணர்வீர்கள் என்றால் அது கூடிய சீக்கிரம் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதிரி ஒரு ரோட்டரி 8 ரெவென்யூ மாவட்டத்தின் முறை சென்னையிலும் சரி, இந்த படத்தை ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினரையும் கண்டிப்பாக பார்க்க வைத்து இதனுடைய சாராம்சத்தை அவர்கள் கடைப்பிடித்து நாமும் சமுதாயத்தில் நன்றாக உயர வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்கு ஆரம்பத்திலிருந்து பூஜை போட்டதிலிருந்து இன்று வரை நான் அவர்களுடன் பயணித்து, அவர்கள் ப்ரொடியூசர் அவர்கள் ஆனந்த முருகன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறார். சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் பல படங்கள் எடுக்க இருக்கிறார். பல நடிகர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க இருக்கிறார். இதை தொடர்ந்து அவர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குஹன் அவர்களும் உடனே இருந்து அடுத்தடுத்து படங்கள் டைரக்ட் பண்ணி எப்பொழுதுமே ஒரு இன்னைக்கு பெரிய நிலைமையில இருக்கிறவங்கள அன்னைக்கு சாதாரண ஒரு சின்ன படம் எடுத்து அது மக்களால் அங்கீகாரம் பெறப்பட்டு அதுக்கப்புறம்தான் இன்னைக்கு பெரிய நிலை அடைந்திருக்காங்க. அதனால எடுத்த உடனே நம்ம பெரிய ஆளா கண்டிப்பாக ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும். அதில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மக்களால் பாராட்டப்பட வேண்டும். அந்த மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் இந்த சுப்பன் படத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக பகவான்ஸ் பிக்சர்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம். பகவானே பகவானுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். இந்த படம் வெற்றியடையும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேச்சு பொருளாக அமையும் என்பது வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சாங் சூப்பராக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சாங்கை ஒரு நாளில் நாங்கள் எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி எடுத்தோன்றதும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு ஒரு கம்பீரம் இது இருக்கும். அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங்காக நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்திருக்கு. அப்பா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில். அண்ட் மாப்பிள்ள லைக்
சூப்பர் சூப்பர் லைக் பார்க்கும்போதே எனக்கு ஏத்த மாப்பிள்ள கரெக்ட் அப்படின்னு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ற அளவுக்கு அழகா இருக்கீங்க ஸ்க்ரீன்ல. ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலா. அண்ட் டு தி என்டையர் டீம், நாங்க எல்லாரும் என்ன சொல்றது, காலையில பாலா சார் எங்களோட இபி காலையில வண்டியில ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். போன் எடுப்பாரு, ஹலோ அப்படியா, சரி ஓகே, அப்படியே வண்டி திரும்பும், வேற எங்கேயோ போகும், ஒரு பிரச்சனை அங்க சால்வ் ஆகும், ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம். அப்படியா, இந்த ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வரேன். அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சனை நானே ஷூட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது, சார் வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் வருமா, கோச்சுக்கிட்டு என்ன பண்றது, அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட வேண்டியதுதான். இந்த ஒரு அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு. பட் அதுதான் சொல்றேன், மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல, பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ், த வே அவர் ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, ரொம்ப பாக்குறதுக்கு. ஏன்னா டீம்ல குணேஷன் சார் சொல்லவே வேணாம். ஒரு ஷாட் போயிட்டு இருக்கும் போது அவரோட மனசுல அடுத்த ஷாட்ல என்னெல்லாம் வேணும்ன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷாட் கட் பிளேபேக் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு, அடுத்த சீன் இப்படி வரப்போது, இது வேணும் இது வேணும் இது வேணும், போய் ப்ரிப்பேர் பண்ண, நான் இதை முடிச்சுட்டு வரேன். ஸோ பேரலா ஒரே டைம்ல 2 இடத்துல இருக்காரு. இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த சாங். சிங்கிள் டேல மார்னிங் ஒரு 11க்கு ஆரம்பிச்சு நைட்டு 2க்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. பார்க்க எனக்கு இங்க சிங்கரோட கண் கலங்குது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆக்டரோட கண்ணும் கலங்குது, 2 பேரும் இப்படி பார்த்துக்கிற கண் கலங்குது இல்ல. ஆமா, சூப்பரா இருக்கு. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் முக்கியமா இந்த படத்துல அட்லீஸ்ட் நான் நடிச்ச என்னோட ரோல் பத்தி சொல்லணும்னா, சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து சும்மா பாத்ரூம்ல உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம், எல்லாரும் பண்ணுவோம், நோ சொல்லாதீங்க. எல்லாரும் பாத்ரூம்ல உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸால எவ்வளோ பிரச்சனை வருது. ஒரு சோசியல் மீடியால ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதுல எவ்வளோ பிரச்சனை வருது. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருக்கோம். ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. இட் இஸ் ஆல் இன் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். ஸோ நல்லா வந்திருக்கு, கனெக்டிங்கான நிறைய விஷயங்களும் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்னோட நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.